கடலில் மீன்பிடிக்க செல்கின்ற எனதருமை மீனவ உறவுகளை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு எந்த கோரிக்கையும் ஒன்றிய அரசு சில புயல் சீற்றத்திற்கு முகம் கொடுக்க முடியாமல் எமது மீனவ உறவுகள் இழக்க நேரிட்டால் காணாமல் போனால் இந்திய ஒன்றியத்தினுடைய அரசு சொல்லுகிறது எங்கள் விமானங்களுக்கு 6 மணிக்கு மேல பறப்பதற்கு கண்ணு தெரியாது அப்படிங்குது. நான் கூட இரவு 2 மணிக்கு வந்துட்டு 2:30 மணிக்கு திரும்பும் போது அங்க ஒரு 10-20 கேன்ல டீசல் அடிக்க வச்சிருந்தாங்க. நம்ம 100 ரூபாய் கொடுத்தா வெறும் 27 ரூபாயை நமக்கு திருப்பி. ஆனால் ஒன்றிய அரசிடமிருந்து எந்த உதவி. அவன் இந்தி தெரிஞ்சவன், எங்கள் தமிழர்கள் மீனவர்கள் தமிழ் தெரிந்தவர்கள், எங்கள் உலகத்தின் மூத்த மொழியான சிங்கள ராணுவம் ஒரு பக்கம், சொந்த நாட்டு ராணுவம் ஒரு பக்கம், கச்சத்தீவு மீக்கரண்டு படகுல ஏறாதீங்க. ஏன்பா நீங்க மைக்ல பேசுறதுக்கு ஏன் நீங்க அவர்கள் மீன் பிடிக்கிற அந்த படகை பயன்படுத்தி இங்க நான் வந்து ஐயோ வேல்முருகனுக்கு படகு கொடுக்காதீங்க. நான் கேக்குறேன் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு நான் கேக்குறேன். இப்ப நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்திருக்கிறோம், இல்ல ஒரு 500 பேர் வந்திருக்கிறோம். பெண்களை கழிச்சு 500 பேர் நாங்க இன்றைக்கு வேற ஒரு பகுதியில இருந்து நாங்க படகுல ஏறி கச்சத்தீவு நீக்கி போனோம்னா என்ன செய்வீங்க? என்னைக்குதான் நீங்க எல்லாம் திருந்த போறீங்க? என்னைக்கு திருந்த போறீங்க? இவன் ஒரு வாரம் 10 நாள் 2 நாள் 3 நாள் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஜோரம், ஒரு தலைவலி, ஒரு வாந்தி, ஒரு மயக்கம், எல்லா படகுலையும் ஏறி இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முடியும். மீனவர்களை பிரிச்சிடறான், ஜாதியா பிரிச்சிடறான், மதமா பிரிச்சிடறான். கிறிஸ்துவ மீனவர்கள் நான் கேட்கிறேன், பாகிஸ்தான் கூட மீனவர்களை அடித்து சித்திரவதை செய்யல, பங்களாதேஷ் கூட அடித்து சித்திரவதை செய்யல. எனதருமை இப்பகுதியில் வாழ்கின்ற எனது தொல்குடி உறவுகளான என் மீனவ உறவுகளே, வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில், எங்களுடைய மாமி நிர்மலா சீதாராமன் கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில், எங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுக்கோட்டை மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில இளைஞர் அணியும் இணைந்து முன்னெடுக்கின்ற எனதருமை இந்த மண்ணின் பூர்வீகுடிகள், கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற எங்கள் நேயர் நிலத்தின் சொந்தக்காரர்களின் வாழ்வுரிமை எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, என் மீனவர் சமூகம் படுகின்ற சொல்லன்னா துயரங்கள் கருத்தில் கொண்டு நடைபெறுகின்ற இந்த மாபெரும் போராட்டத்திற்கு ஒழுங்கு செய்து இரவு பகல் பாராமல் உழைத்திட்டு ஒழுங்கு செய்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் அருமை தம்பி முருகானந்தம் அவர்களுக்கும், அதுபோன்று இரவு பகல் பாராமல் உழைத்திட்ட மாநில இளைஞனுடைய செயலாளர் அருமை சகோதரர் புதுக்கோட்டை நியாஸ் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் கலை அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் என்னோடு வருகின்றிருக்கின்ற கட்சியின் முன்னணி தலைவர்கள், இதை ஒழுங்கு செய்து தம்பிமார்களை வழிநடத்துகின்ற அருமை அண்ணன் புதுக்கோட்டை தனசேகரன் அவர்களுக்கும், என்னோடு வருகின்றிருக்கின்ற அருமை சகோதரர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களுக்கும், தங்கை இலக்கியா அவர்களுக்கும், அருமை சகோதரர் திருச்சி பிரபு அவர்களுக்கும், அருமை சகோதரர் ஜெரோன்குமார் அவர்களுக்கும், அருமை சகோதரர் மன்சூர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இங்கு நடத்துகின்றதை அறிந்து தலைமையிலிருந்து வருகின்ற நம்முடைய தலைமை நிலைய செயலாளர் ஊடகப்பிரிவு ஒருங்கிணைப்பாளர் குமரவேல் மற்றும்
இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு என்கிற அடிப்படையில் கட்சியின் பல்வேறு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அருமை தம்பி ராஜா, பாபு, சுதாகர், அதுபோன்று நம்முடைய மாநில இளைஞருடைய துணை செயலாளர்கள் கௌதம், இப்படி நம்முடைய மல்லிப்பட்டினம் பஷீர், எல்லா நிர்வாகிகளும் மட்டுமே இங்கு நாங்கள் வருகின்றிருக்கிறோம். எதற்காக இந்த போராட்டம் என்பது இங்கு அருமை சகோதரி அவர்கள் மிக உணர்வுபூர்வமாக இந்த போராட்டத்தை பற்றி விளக்கி பேசினார்கள். இந்த போராட்டத்துக்கு எங்கள் கட்சியின் சார்பாக இந்த கோட்டைப்பட்டினத்தினுடைய கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் அருமை தம்பி வழக்கறிஞர் நசீம்கான் அவர்களும், மாங்குடி நியாஸ்கான் அவர்களும், துறை என்கிற நயினார் முகமது ராவுத் அவர்களும், தம்பி ஜெகன், நவாஸ்கான், சாஜுதீன், வழக்கறிஞர் சலேம் ஹுசேன், ரியாப், முகமது சபீக், வெற்றி, கலந்தர், ஆசிப், முகமது லை, முஷரப், வாசில் உள்ளிட்ட தோழர்களும் இன்னும் எண்ணற்ற கட்சியினுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பல்வேறு நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கிறார்கள். என்னோடு எங்கள் கடலூர் மாவட்டத்திலிருந்து அருமை தம்பி சுரேந்தர் அவர்கள் உள்ளிட்ட எண்ணற்ற தமிழரசன் போன்ற பல நிர்வாகிகள் வருகின்றிருக்கிறோம். எதற்காக இந்த ஒரு போராட்டம் என்பது இங்கு அருமை தம்பி முருகானந்தம் அவர்களும் எனக்கு முன்னால் பேசிய எமது தலைவர்களும் இங்கு குறிப்பிட்டு பேசினார்கள். இங்கு அதுபோன்று என்னோடு தம்பி மாநில இளைஞர் சிலர் வாக்கா முருகன், இதுபோன்ற எண்ணற்ற நிர்வாகிகளை அழைத்து வந்து நம்முடைய மீனவர்கள் படுகின்ற இந்த துன்பங்களை, இந்த துயரங்களை நாம் உள்வாங்கி, இது ஏதோ தமிழ்நாட்டினுடைய மீனவர் சமூகத்திற்கு மட்டுமான ஒரு பிரச்சனை, இதிலே ஏனைய தமிழ் சமூகங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பது போல் இருக்கக்கூடாது. ஆக இந்த பிரச்சனையை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் எனதருமை மீனவர் சமூகம் இந்தியாவின் மிகப்பெரிய அந்நிய செலவாணியை மீட்டு தருகின்ற ஒரு சமூகம், உயிரை பணைய வைத்து தன்னுடைய உடல் உழைப்பை செலுத்தி தன்னுடைய உயிரை தியாகம் செய்து இங்கே வாழக்கூடிய சுயமரியாதோடு தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு சமூகம். இங்கே பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தால் எனது அருமை தம்பி திருவொற்றியூர் மாரிமுத்து போன்றவர்களும், இன்னும் எண்ணற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிர்வாகிகளும், அருமை தம்பி ஜெரோன் குமார் போன்றவர்களும் மிகச்சிறப்பாக எமது மீனவர்கள் படுகின்ற துன்பங்களை எடுத்து பேசுவார்கள். ஆனால் இங்கு சரியாக 1 மணி உச்சி வெயில், இந்த வெயிலும் எனதருமை தாய்மார்களும் இளைஞர்களும் வயதில் மூப்படைந்தவர்களும் இந்த வெயில் கொடுமையின் காரணமாக நீங்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த வழிகளை எல்லாம் அதிக நேரம் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த போராட்டத்திற்கு எனதருமை மீனவர் மக்கள், குறிப்பாக நம்முடைய விசைப்படகத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட எமதருமை மீனவ உறவுகளும், நாட்டுப்படகு மீனவர் சங்கத்தினுடைய உறவுகளும் தலைவர்களும், அதுபோன்று கடலிலே சென்று நண்டு, எறால் போன்ற பிடிக்கின்ற எனதருமை தாய்மார்களும், கிளிஞ்சல் பொறுக்குகின்ற தாய்மார்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே ஒரு கொடுமையை சொன்னார்கள், தாய்மார்களை தமிழ்நாடு அரசின் வனத்துறை கூட துன்பப்படுத்துகிறது, துயரப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். கடலில் மீன்பிடிக்க செல்கின்ற எனதருமை மீனவ உறவுகளை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு கைது செய்து இரும்பு கம்பிகளால் அடிக்கிறான், கைகால்களை முறிக்கிறான், கொலை செய்கிறான். 900க்கும் மேற்பட்ட உறவுகளை சுட்டுக் கொன்றதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கும் மீனவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மீனவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று சொன்னார்கள். மீனவத்துறைக்கு என்று தனி அமைச்சகத்தை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு சிங்கள ராணுவம் எமது தமிழ்நாட்டு மீனவர்களை, இந்திய மீனவர்களை தொட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகுதான் இன்றைக்கு சிங்கள பௌத்த பேரினவாத அரசு எமது மீனவர்கள் கடனை உடனே வாங்கி தாலி வித்து, அண்டான வித்து, குண்டான வித்து, அவங்களுக்கு 100 ஏக்கர், 50 ஏக்கர், 500 ஏக்கர், 1000 ஏக்கர் பண்ணையார்கள் அல்ல, இலச்சுவாந்தர்கள் அல்ல, மிரசார்கள் அல்ல, தன் கையினுடைய துடுப்பை செலுத்தி உழைத்து நாட்டுப்படையிலிருந்து விசைப்படகுகள் வந்து இன்றைக்கு கொஞ்சம் 50 லட்சம் 80 லட்சம் 1 கோடி படகு வாங்கி மீன் பிடிக்க போகின்ற போது கடல் சீற்றத்தின் காரணமாக, காற்றின் காரணமாக இயற்கைக்கு முகம் கொடுக்க முடியாமல் வழிதவறி சில படகுகள் செல்கிறது என்ற காரணத்தினால் அந்த படகுகளை பறிமுதல் செய்து இன்றைக்கு சிங்கள பௌத்த பேரினவாத அரசு அரசுரிமை ஆக்கிக் கொள்ளுகிறார். நான் கேட்கிறேன், 56 இன்ச்சு மார்பு கொண்ட நரேந்திர மோடி அவர்களே, மீனவர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறதா? இங்கே விசைப்படகு மீனவர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோரிக்கை மனு அளித்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்ட எந்த கோரிக்கைகளும் இந்த 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நடைபெறவில்லை. நீங்கள் ஆட்சிக்கு 3வது முறை வருகின்றிருக்கிறீர்கள், அவருடைய கோரிக்கைகள் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை.
துறைமுகம் கேட்கிறார்கள், தூண்டில் வளைவு கேட்கிறார்கள், டீசலுடைய மானியத்தினுடைய அந்த நீங்கள் கொடுக்கிற அந்த அளவை 4000 லிட்டராக உயர்த்தி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு கிடைத்தப்பாடு இல்லை. இது போன்று ஏற்கனவே டூனா விசைப்படகு ஏழ்மையில அது எங்களுக்கு கட்ட முடியல, அதற்கு எங்களுக்கு உதவி பண்ணுகின்ற இருக்காங்க, கிடைக்கல. அவங்களுடைய கோரிக்கைகள் இதுவரையிலும் எந்த கோரிக்கையும் ஒன்றிய அரசால் நிறைவேற்றப்படவில்லை. மாநில அரசு மீன்பிடி தடை காலங்களில் கொடுக்கிற ஒரு தொகை இந்த டீசலுக்கான மானியம், இதை தவிர கிடையாது. இதுல மிகப்பெரிய கொடுமை, சில புயல் சீற்றத்திற்கு முகம் கொடுக்க முடியாமல் எமது மீனவ உறவுகள் இறக்க நேரிட்டால், காணாமல் போனால் பல மாதங்கள் அந்த குடும்பங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களுக்கு ஏறி இறங்கி, மீன்பிடி உதவி இயக்குனர், துணை இயக்குனர், இணை இயக்குனர், இயக்குனர் அலுவலகங்களுக்கு ஏறி இறங்கி அதற்கான இழப்பீட்டு தொகையை பெறுவதற்கு அவர்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள் ஏராளம். நேற்று முன்தினம் கூட நான் கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆய்வு சென்ற போது மீனவர் சங்கத்துடைய தலைவர்களும் அங்கிருக்கிற ஃபாதர்கள் எல்லாம் வந்து மனு கொடுத்தார்கள். ஒரு தாய் தன் கணவன் இறந்து 8 ஆண்டு காலம் ஆகிறது, இதுவரையிலும் அவருக்கான நிவாரணம் கிடைக்கப்பெறவில்லை. இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு கால பொன் விழாவை கொண்டாடுகிற நம்முடைய காலத்தில் இப்போதுதான் அவர்களுக்கு இறப்பு சான்றிதழே கிடைத்திருக்கிறது. நாங்கள் இப்போது அதற்கான தொகைக்கு அப்ளை பண்றோம், அண்ணா கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க. நாங்க கலெக்டர் கூட்டு உடனே வழங்குமா. 8 வருஷமா அந்த தாய் தாலி அணிந்து உயிரா இருக்காரா இல்லையா என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆக ஒரு மீனவர் மக்கள், ஒவ்வொரு மீனவர் குடும்பமும் எவ்வளவு பெரிய துன்பத்தை சந்திக்கிறது, எவ்வளவு பெரிய துயரத்தை சந்திக்கிறது. ஆனால் இந்த துன்பத்திற்கு, துயரத்திற்கு இன்றைக்கு ஒரு நிரந்தர தீர்வை மாநில ஒன்றிய அரசுகள் ஏற்படுத்தி தந்திருக்கிறதா என்று சொன்னால் இதுவரையிலும் ஏற்படுத்தி தரவில்லை. நம்முடைய இந்திய அரசு இன்றைக்கு ஒக்கி புயல், வர்தா புயல், தானே புயல் என்று பல புயல்களை முகம் கொடுக்கிறார்கள். திடீரென்று கடலிலே மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்ற போது அங்கே இந்த காற்றின் காரணமாக, புயலின் காரணமாக அவர்களை காப்பாற்றுவதற்கு மாநில அரசு உதவி கேட்டால், இந்திய ஒன்றியத்தினுடைய அரசு சொல்லுகிறது எங்கள் விமானங்களுக்கு 6 மணிக்கு மேல பறப்பதற்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறது. எங்கள் விமானங்கள் சென்று அவர்களை மீட்பதற்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆக மீனவர்கள் சொந்த முயற்சியில், சொந்த பாதுகாப்பில், ஏன சகோதர மீனவர்களோடு அவர்கள் கரையை வந்து அடைந்தா உண்டு. இல்ல சில தெம்புள்ள இளைய தலைமுறை மீனவர்கள் கொஞ்சம் சத்து இருந்தாக்கா அவன் நீந்தி கடல்ல கடந்து 5 நாள், 1 வாரம், 12 நாள் கழிச்சு உயிரா கரையை கடந்தா உண்டு. இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டுடைய அரசாங்கங்கள், கடலோர காவல் படைகள், கடலோர கப்பல் படைகள், இந்த நாட்டுடைய எண்ணற்ற பிரிவுகள் இருக்கிறது. எந்த பிரிவுகளும் என் மீனவர்கள் துன்பப்படுகின்ற போது, துயரப்படுகின்ற போது, ஆபத்து என்று, அபாயம் என்று கைகூக்கி அழைக்கின்ற போது அவர்களை காப்பாற்றுவதல்ல. ஆக இவ்வளவு பெரிய கொடுமைக்கும் இடையில் முகம் கொடுத்து மானத்தோடு ஒரு தமிழ் சமூகத்தின் போர்க்குணம் கொண்ட, இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் கடற்கரை ஓரம் படர்ந்து வாழ்கின்ற எனது அருமை நெய்தல் நிலத்தினுடைய உறவுகளுக்கு ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை. இன்னைக்கு அவங்க இருக்கிற எந்த வீடுகளுக்கும் பட்டாக்கள் கிடையாது. அவர்களுக்கான முறையான எந்த அரசினுடைய திட்டங்களும் சென்று சேர்வதில்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க என்ன கேட்கிறாங்க, குறைந்தபட்சம் எங்களுக்கான டீசல் நீங்க கொடுக்கிற அந்த ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்காங்க கோரிக்கைகள். இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு சாதாரண விடயங்கள். ஆக இந்த சாதாரண விடயங்களை இந்திய ஒன்றிய அரசுகளும் மாநில அரசுகளும் நிறைவேற்றி தர வரணும். என்ன சொல்றாங்க, இந்திய கடல்ல தமிழ்நாட்டு மீனவர்களின் உயிரையும் மீன்பிடி உரிமையும் பாதுகாத்து கொடுங்க அப்படின்றாங்க. பௌத்த சிங்கள அரசு தமிழக மீனவர்களிடமிருந்து பறித்து சென்ற எங்களுடைய படகுகளை அரசுடைமை ஆக்கி கொள்ளாமல் அதை மீட்டு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அடுத்தது நம்முடைய சிங்கள கடற்படையால் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து சிறை கொட்டடியில் அடைபட்டு கிடக்கிறார்கள். குண்டர் தடுப்பு சட்டம் போன்ற சட்டங்களிலே 1 ஆண்டு 2 ஆண்டு சிறைப்படுத்துகிறார்கள். அவர்களை மீட்டு தாருங்கள், நிரந்தரமாக சிறைப்படுத்தாமல் இருப்பதற்கு உரிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதுவரையிலும் ஏற்படுத்தப்படவில்லை. மீனவர்களை காப்பாற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுறாரு. அதற்கு பிறகு ஒன்றிய அரசு இலங்கை அதிபருக்கு கடிதம் எழுதுது. ஏன், எங்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்திய நாட்டின் மீனவர்கள் அல்லவா, இந்தியாவின் இறையாண்மைக்கு உட்பட்டு வாழ்கிற தமிழர் நாட்டில் வாழ்கின்ற இந்த மண்ணின் பூர்வீகுடி அல்லவா, இவர்களை பாதுகாக்க ஏன் தவறுகிறீர்கள் என்கிற கேள்வியை எமது மீனவ மக்களின் சார்பாக ஒன்றிய அரசை நோக்கி நான் எழுப்புகிறேன். அதற்கு இதுவரையிலும் பதில் இல்லை. அதே போன்று இந்த 1900 லிட்டர் அதை ஒரு 4000 லிட்டரா எங்களுக்கு கொடுங்க, டீசல் மீனவர்களுக்கு வழங்கப்பட மானிய விலையை டீசல் கேட்கறாங்க. நான் கூட இரவு 2 மணிக்கு வந்துட்டு 2:30 மணிக்கு திரும்பும் போது அங்க ஒரு 10-20 கேன்ல டீசல் அடுக்கி வச்சிருந்தாங்க. அவங்க 1 வாரம் 10 நாளுக்கு திட்டம் போட்டு டீசல் எடுத்துக்கிட்டு போய் எங்கெல்லாம் மீன் படுதோ அங்கெல்லாம் தேடி சென்று கிடைச்சா உண்டு, கிடைக்கலன்னா எடுத்துட்டு போற 2000 லிட்டர் 3000 லிட்டர் 1000 லிட்டர் டீசல் இன்னைக்கு என்ன விலை விக்குது. மானியத்தில் கொடுத்தாலும் கூட அதை வாங்குகின்ற தகுதி அந்த மீன் முறையாக வலையில விழுந்தாதான் இவர்களுக்கான சோறு, இவர்களுக்கான நீர்.
இன்றைக்கு இவ்வளவு துன்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற இந்த மக்களுக்கான இன்றைக்கு இந்த பகுதியில கோட்டைப்பட்டினத்துல ஒரு துறைமுகம் கேட்டிருக்கிறாங்க. நான் கூட கடந்த ஆண்டு அரசு உரிமை குழு தலைவராக வருகை தந்து இந்த மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறேன். ஆனால் ஒன்றிய அரசு எந்த நிதியும் நான் தரமாட்டேன்றா. நம்ம ஜிஎஸ்டில வசூல் பண்ணி இங்க 2 லட்சம் கோடி கொடுத்தோம்னா நமக்கு வெறும் 2000 கோடி பிச்சை போடுறான். நம்ம 100 ரூபாய் கொடுத்தா வெறும் 27 ரூபாயை நமக்கு திருப்பி தருகின்றார்கள். ஆக நம்முடைய மீனவர்கள் மாநில அரசால் இயன்ற உதவி எங்களுக்கு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசிடமிருந்து எந்த உதவியும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதோடு மட்டுமல்ல, சொந்த நாட்டு கடலோர ரோந்து கப்பல்கள் மூலமாக நம்முடைய மீனவர்கள் வலைகளை அறுத்து விடுறது, கடல்ல அறுத்து தூக்கி வீசுறது, கொடுமைப்படுத்துறது, இவனே சிங்கள படைக்கு ஆதரவாக அடிக்கின்ற வடநாட்டு கும்பல்கள். அவன் இந்தி தெரிஞ்சவன், எங்கள் தமிழர்கள் மீனவர்கள் தமிழ் தெரிந்தவர்கள். எங்கள் உலகத்தின் மூத்த மொழியான உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக என் தமிழ் இனத்தில் பிறந்த எமது மீனவர்களை சொந்த நாட்டு ராணுவம் தாக்குகிற கொடுமைக்கு என் மீனவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். சிங்கள ராணுவம் ஒரு பக்கம், சொந்த நாட்டு ராணுவம் ஒரு பக்கம், இதுல வேற உள்ளூர் பக்கத்தூர் மீனவர்களுக்கு விசைப்படகு, அப்புறம் இழுவை படகு, நாட்டு படகு என்று எமது மீனவர்கள் உள்ளுக்குள்ளேயே ஒட்டுக்குழுக்களும் உள்ளூர் காவல்துறையில் இருக்கிற மத்திய அரசுடைய உளவுத்துறையும் மோதலை உண்டாக்குறான். இங்க கூட வந்து எனது பொறுப்பாளர்கள் முருகானந்தமும் நம்முடைய நியாஸ் அவர்களும் நம்முடைய கலை போன்றவர்களும் ஊரா போய் மீனவர் சங்க தலைவர்களை சந்திக்கின்ற போது அதெல்லாம் நீங்க கச்சத்தீவு மீட்கலாம் பேசிடாதீங்க, கச்சத்தீவு மீட்க படகுல ஏறாதீங்க. ஏன்பா இங்க மைக்கில் பேசுறதுக்கு ஏன் நீங்க காவல்துறை தடை போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஏண்டா இந்த நாட்டோட முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்த போதும், மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும், இப்போது இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கின்ற போதும் கச்சத்தீவு தமிழுடைய சொத்து, அதை மீட்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் வேல்முருகன். ஆனா இங்க என்ன சொல்றீங்க? வேல்முருகன் கிட்ட அதெல்லாம் பேச வேணாம்னு சொல்லுங்க. படகுல ஏறி கச்சத்தீவை நோக்கி பயணம் போறேன்னு சொல்றீங்க, தடுக்கு போறதுக்கு வேண்டாம் நாங்க சொன்னோன்னு சொல்லுங்க அப்படின்றீங்க. இது கூட நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் நேரா சொல்லிட்டாங்க. சில உளவுத்துறை அதிகாரிகள் வேல்முருகன் வராரு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போது அவர் கூட்டத்துக்கு போவாதீங்க, தாய்மார்கள் போவாதீங்க, மீனவர்கள் போவாதீங்க. பெரிய கொடுமை. நான் வந்திருக்கிறேன். இப்ப எங்க கட்சிக்காரர் ஒருத்தர் இந்த ஊர்ல பேருந்து வச்சிருக்காருன்னா பேருந்து என்ன கூட்டு வருவாரு, மகிழ்ந்து வச்சிருக்காருன்னா மகிழ்ந்து என்ன கூட்டு வருவாரு. இங்க எங்க வழக்கறிஞர்கள் எனது மீனவர் சகோதரர்கள் நசீப் கான், மாங்குடி நியாஸ் போன்றவர்கள் படகு வச்சிருக்காங்க. அவங்களுடைய டிரான்ஸ்போர்டேஷன் படகு. அந்த படகுல நீங்க எங்க ஊருக்கு வந்துருக்கீங்க, எங்க ஊருக்கு படகுல வாங்க, அவங்களை ஏற்றிட்டு கூட்டு போறோம், நாங்க எங்க கடலை சுத்தி காட்டி போராட்ட களத்துக்கு கொண்டு போய் இறக்குறோம். அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட், அவர்கள் மீன் பிடிக்கிற அந்த படகை பயன்படுத்தி இங்க நான் வந்து இறங்குறேன் அப்படின்னா அதுக்கு படகு கேட்டா எல்லா மீனவர் சங்க தலைவர்கிட்டையும் போய் மீன் பிடிக்க மீனவர் உறவுகிட்ட போய் ஐயோ வேல்முருகனுக்கு படகு கொடுக்காதீங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தேவையா? இந்த செய்தி என் வந்த பிறகுதான் இந்த நாட்டுடைய உளவுத்துறை தலைவர், காவல்துறை டிஜிபி, சட்ட ஒழுங்கு டிஜிபி போன்றவரிடம் அரசாங்கத்திடம் சண்டையிட வேண்டியதா இருக்கு. நான் கேட்கிறேன், இப்ப நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்திருக்கிறோம், இல்ல ஒரு 500 பேர் வந்திருக்கிறோம். பெண்களை கழிச்சு 500 பேர் நாங்க இன்றைக்கு வேற ஒரு பகுதியில இருந்து நாங்க படகுல ஏறி கச்சத்தீவை நீக்கி போனோம்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்கன்னு கேட்கிறேன். என்ன உங்களால செய்ய முடியும்? நாங்க சாவரம் மீண்டு வர அது வேற விஷயம். இப்ப ஜெகதாப்பட்டினத்துல இருந்து எங்களுடைய சொந்த படகுல நாங்க வந்து இறங்கணும். இதுக்கே நீங்க அப்படி வேல்முருகனை ஏத்தி நீங்க அங்க கொண்டு வந்து இறங்கினா கேஸ் போடணும்ன்றான். என்னைக்குதான் நீங்க எல்லாம் திருந்த போறீங்க? என்னைக்கு திருந்த போறீங்க? கட்டி வச்சு நம்முடைய பெண்களை கதற கதற கற்பழிக்கிறான். இங்க என் தங்கை சொன்னார், ஆண் ஆணை உணர்வு போட சொல்றான். மனைவி முறையில தங்கச்சிய மகளை இன்றைக்கு பாலியல் பல்வரத்துக்கு உள்ளாக்கினா அங்க ஈழத்துல. இங்க மீனவர்களை என்ன பண்ற? எவ்வளவு அநியாயமா அக்கறமா என் வாயால கூசுகின்ற செயல்களிலே இன்றைக்கு ஓரின சேர்க்கைக்கு உட்படுத்துகிறான். மீனவர்களை பிடித்து அம்மனமாக்கி என்று ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு மீனவர் குடியில் பிறந்து இந்த மக்களுக்காக தொடர்ந்து 15 ஆண்டு காலம் களத்தில் நின்று போராடுகின்ற என் தங்கை இலக்கிய அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு பெண்ணாக இருந்தும் கூச்சம் இல்லாமல் சொல்லுகிறார் என்று சொன்னார். அவருடைய எத்தனை மீனவ உறவுகள் கடலில் மீன் பிடிக்க சென்று அந்த வழிகளை தன் மகளுக்கு கடத்தியிருப்பார்கள். அந்த வேதனையை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி இவர்களுடைய அத்தனை கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள். ஆனால் இன்றைக்கு இந்த கோட்டைப்படத்தில் இத்தனை 1000 மீனவர்கள் இவன் ஒரு வாரம் 10 நாள் 2 நாள் 3 நாள் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஜோரம், ஒரு தலைவலி, ஒரு வாந்தி, ஒரு மயக்கம், ஒரு மருத்துவமனை கிடையாது. அதை இந்த அரசிடம் கேட்டிருக்கிறார்கள். நானும் இந்த அரசிடம் கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து அதை நீங்க அமைச்சு கொடுங்க. அதே மாதிரி இந்த ஊருக்கென்று அவசர நடமாடும் மருத்துவமனையுடன் கூடிய ஆம்புலன்ஸை நிறுத்துங்கள். இது போன்று சாதாரண இந்த அடிப்படை வசதிகளை கூட இந்த சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு காலம் நாம் பொன் விழா கொண்டாடிட்டு எல்லா விழாவும் கொண்டாடியும் பிறகும் இந்த மீனவருடைய வாழ்க்கையில் ஒளிபிறக்கவில்லை. இதை ஒரு கவன ஈர்ப்பாக
இது ஒரு முதல் கட்ட போராட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் எடுக்கிறோம். என் ஊர்ல என்னுடைய மீனவர் உறவுகள் இருக்கிறார். கடலூர் தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான மீனவர் கிராமம் தேவனாம்பட்டினம். அங்க இருக்கிற சொத்திக்குப்பம், அங்க இருக்கிற பல்வேறு குப்பங்கள் இருக்கிறது. நாங்க நினைச்சோம்னா அங்கிருந்து ஒரு 100 படகுல இரவோடு எல்லா படகுலையும் ஏறி இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முடியும் எங்களால். ஆனா நாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த நினைக்கல. இங்கே ஒரு சில நியாயமான கண்ணியமான மீனவர்கள் சொன்னது போல் நாங்கள் இங்கே சிங்கள அரசிடம் எங்கள் ஒன்றிய அரசை, எங்களை ஆளுகின்ற ஒன்றிய மத்திய அரசே நீ பேச்சுவார்த்தை நடத்து. கடல் எல்லையில் தவறி எல்லை மீறுகின்ற மீனவர்களை கைது செய்யாத, படகுகளை பறிமுதல் செய்யாத, அவர்களை அடித்து சித்திரவதை செய்கின்ற சிங்கள பேரினவாத அரசின் ராணுவ அந்த டோரா படகுகள் என்று சொல்லக்கூடிய ரோந்து கப்பல்களை பிடிச்சு சீஸ் செய்து, இன்னும் சொல்ல போனா எங்க இந்திய எல்லைக்குள் வந்து கைது செய்யறான் என் தமிழ்நாட்டு மீனவர்களை. இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை இந்த மண்ணில் கேட்பதற்கு நாதியற்ற ஒரு இனமாக, ஏன்னா பிரித்தாலும் சூழ்ச்சி, மீனவர்களை பிரிச்சிடறான், ஜாதியா பிரிச்சிடறான், மதமா பிரிச்சிடறான். கிறிஸ்துவ மீனவர்கள், இந்து மீனவர்கள், ஜாதி மீனவர்கள். நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் ராணுவத்திற்கே பாதுகாப்பா கடலில் ஒரு இனம் பாதுகாப்பு கொடுக்க முடியும், அரணாக இருக்க முடியும் என்று சொன்னால் அது என் தமிழ்நாட்டு கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற எனது மீனவர்கள் தான். இங்கே என் தம்பி முருகானந்தம் அவர்கள் சொன்னது போல், எங்கள் அண்ணன் தனசேகரன், நம்முடைய இலக்கியா, நம்முடைய ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டது போல், ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கட்டி ஆண்ட எங்கள் கடலில் எங்கள் உடல்கள் செத்து மிதங்குகிறது, மீன்களுக்கு இரையாகி கரை ஒதுங்குகிறது. இவர் எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம், எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த நவீன உலகத்தில் எமது மீனவர்களுக்கு ஒரு இயற்கை பேரிடர் ஆபத்து என்று சொன்னால் உலக நாடுகள்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கணிச்சிடறான், ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கணிச்சிடறான். ஆனா டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்த 54 இன்ச்சு மார்பு கொண்ட நரேந்திர மோடியினுடைய டிஜிட்டல் இந்தியாவுல திடீர்னு மழை வருது, திடீர்னு வெள்ளம் வருது. கணிப்பதற்கு எந்த கருவிகளும் இல்லாமல் என் மீனவ உயிர்களை பலி கொடுக்கிறார்கள். தேங்காய்பட்டினத்தில் மட்டும் நம்ம இந்திய அரசு தொழில்நுட்பத்தோட ஒரு மினி ஹார்பர், ஒரு தூண்டில் வளைவு கட்டிருக்கிறான் கன்னியாகுமரி மாவட்டத்துல. அந்த தூண்டில் வளைவை அவன் ஒரு வாரம் 10 நாள் அந்த கடல் சீற்றத்தை எதிர்கொண்டு மீன் பிடித்துட்டு பாதுகாப்பாக வந்து இறங்கும் போது அவனுடைய எஸ்டிமேட், அந்த முறைப்படுத்தப்படாத தூண்டில் வளைவை உருவாக்கியதன் காரணமாக பல மீனவர்கள் மீனை பிடித்து இறங்கி தன் மனைவியை, தன் பிள்ளைகளை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவன் வீட்டுக்கு போகிற தருணத்தில் இறந்திருக்கிறான். மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய அவமானம். நான் கேட்கிறேன், பாகிஸ்தான் கூட மீனவர்களை அடித்து சித்திரவதை செய்யல, பங்களாதேஷ் கூட அடித்து சித்திரவதை செய்யல. இம்மோண்டு துக்கடா நாடு இலங்கை தொடர்ந்து தாக்குறான். 1974 பண்டார நாயக்கோட இந்திரா காந்தி போட்ட ஒப்பந்தத்தில் தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவு, அந்த கச்சத்தீவை மட்டும் மீட்டா போதும், எங்களுக்கு இங்க தீர்வு கிடைத்துவிடும் என்று மீனவர் மக்களாகிய எமது மக்கள் சொல்லவில்லை. எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும். எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ஒன்றிய மாநில அரசுகளால் ஏற்கப்பட வேண்டும். ஆக இவற்றை செய்து தாருங்கள் என்கிற அந்த முதல் கட்ட கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மீனவர் மக்களுடைய கோரிக்கைகளை இந்த போராட்டத்தின் ஊடாக நான் மாநில ஒன்றிய அரசுகளுக்கு வலியுறுத்துகிறேன். இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் தமிழர் உரிமைக்காக சமரசமற்று களத்தில் நின்று போராடுகிற ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கிறது. இந்த மக்கள் இயக்கம் எங்களோடு வருகின்ற இளைஞரணி, மாணவர் அணி, தமிழர் படை, தம்பி இங்கே நாமநாதபுரம் பிரபாகரன் போன்றவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இதற்காக தனியான எங்களுடைய மதுரை வழக்கறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அணிகளை எல்லாம் எதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இது போன்று வெகு மக்களுக்கு தொந்தரவு செய்யாமல், வெகு மக்களுக்கு துன்பம் தராமல், பெரும்பான்மை மீனவர்களுக்கு பாதிப்பு வராமல், அது என்ன வழிகளோ, என்ன வேதனையோ, என்ன வழக்குகளோ எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கொண்டு எமது மக்களுக்கான நிவாரணத்தை தேடித் தருகின்ற ஒரு மக்களில் ஒருவனாக இருக்கிற மாபெரும் இயக்கம் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அந்த அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், எனது அருமை இப்பகுதியில் வாழ்கின்ற எனது தொல்குடி உறவுகளான என் மீனவ உறவுகளே, உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். உங்கள் துயரத்தில், உங்கள் துன்பத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பேரியக்கம் கடந்த 1/4 நூற்றாண்டு காலம் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டின் மீனவர்கள் பிரச்சனைகளுக்காக தமிழ்நாட்டில் அதிகமாக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து, ஒத்திவைப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து, ஏன் இலங்கை தூதரகத்தை பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி என் மீனவன் பாதிக்கப்படுகின்ற போதும், என் ஈழத்து உறவுகள் பாதிக்கப்படுகின்ற போதும் சென்னையை ஸ்தம்பிக்கின்ற போராட்டங்கள் நடத்திய இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆக தம்பி முருகானந்தம் அவர்கள் குறிப்பிட்டது போல் பெயரளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் அல்ல இது. பெயரளவில் மட்டும் இது கவனத்தை ஈர்க்கின்ற நிகழ்வு அல்ல. சிங்கள பேரினவாத அரசு இன்று இலங்கையினுடைய அதிபதி அனுராக் அவர்கள் கச்சத்தீவில் இறங்கி கால் பதித்து
சொந்தம் எவனிடத்திலும் நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்று கொக்கரிக்கிறார். 56 இஞ்சி பெற்ற மார்பு கொண்ட நரேந்திர மோடி கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில், வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில், எங்களுடைய மாமி நிர்மலா சீதாராமன் கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில், எங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிற அரசுகளை எல்லாம் கலைத்து எல்லா அரசுகளையும் தனதாக்கிக் கொள்கின்ற ராஜதந்திர அரசியல்வாதியே, ஒரு துக்கடா நாடு உங்கள் முகத்திலே காரி துப்புகிறான். உங்கள் இந்திய நாட்டின் குடிமகளை அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்து துப்பாக்கியால் சுட்டு தூக்கி கடலில் வீசுகிறான். கேட்பதற்கு நாதி இல்லாமல் இந்திய பேரரசு இருக்கிறது என்று சொன்னால் இது மிகப்பெரிய அவமானம் அல்லவா? இந்த அவமானம் இந்திய அரசுக்கு தொடர்ச்சியாக ஏற்படுகிறதா இல்லையா? ஏன் 1948 இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து மீனவர்கள் படுகின்ற துயரங்கள், அதை ஒரு 25 ஆண்டு காலம் கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி தன் கையில் வைத்திருந்தான் வாழும் ராஜராஜ சோழனாக எங்கள் மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவர். அந்த தலைவனுடைய பாதுகாப்பில் எங்கள் அண்ணன் தளபதி சூசையுடைய பாதுகாப்பில் கடற்படை விடுதலை புலிகளின் படை இந்த மண்ணில் பாதுகாப்பு அரணாக என் தமிழக மீனவர்களுக்கு இருந்தது, இந்திய மீனவர்களுக்கு இருந்தது. ஏன் சீனாவின் ஆதிக்கத்தை மட்டுப்படுத்துகிற மிகப்பெரிய வல்லாதிக்க படைகளுக்கு நிகரான ஒரு படையாக எங்கள் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனின் கடலோர படை என்று சொல்லக்கூடிய விடுதலை புலிகளின் கப்பல் படை இருந்தது. ஆனால் இன்றைக்கு உலகம் 20 நாட்டின் துணையோடு அந்த படை அழிக்கப்பட்டிருக்கிறது. என் மீனவ மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது. அதிலே அப்பாவி மீனவர்களை சில அரசியல்வாதிகள் தொடர்போடு, சில உளவுத்துறை அதிகாரிகளோடு தொடர்போடு, அவன் கஞ்சா கடத்துறது போதை கடத்துற வழக்கில் கூட என் அப்பாவி மீனவர்களை கோத்து விட்டு அவர்களை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறான். அந்த தாய்மார்கள் இந்த மண்ணில் கரையில் என்று கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் என் மீனவர் உறவுகளுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் இந்திய அரசே இதற்குரிய திட்டங்களை உருவாக்கு. வேல்முருகனோடு பேச்சுவார்த்தை வேண்டாம், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை வேண்டாம். நான் சொன்ன கும்மிடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரை, ராமேஸ்வரம் எங்கள் ஜெரோன்குமாருடைய தீவு வரை அவரே ஒரு நாட்டுப்படகு மீனவர் சங்கத்துடைய தலைவராக இருக்கிறார். இவர்களை அழைத்து பேசுங்கள், எங்கள் இலக்கியாவை அழைத்து பேசுங்கள். இங்கே வந்து என்னோடு நின்று ஆதரவு தந்திருக்கிற எங்கள் இந்த விசைப்படகு தலைவர்கள், நாட்டுப்படகு தலைவர்களை அழைத்து பேசுங்கள். இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவை எட்டு இந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்? இந்த கடலை ஆய்ந்தவன், இந்த கடலை அறிந்தவன், இந்த கடலுடைய நீர்மட்டம், கடலுடைய அலை, கடலுடைய சீற்றம் அத்தனையும் முழுவதுமாக அறிந்திருக்கக்கூடிய இந்த மக்களிலிருந்து கருத்தாக்கத்தை உருவாக்கி அரசு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி இந்த மக்களுடைய துன்பத்தை துயரத்தை தீர்க்க முன்வர வேண்டும். கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசின் எல்லா அரசுகளின் கொள்கை, எல்லா முதலமைச்சருடைய கொள்கை. இங்கே அப்படி படகு தரக்கூடாது என்று சொன்ன காவல்துறை உளவுத்துறை அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாராவது இருந்தார் என்று சொன்னால், கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பினாரே, அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக இந்த நாட்டின் காவல்துறை செயல்படுகிறதா என்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்புகிறேன். எடப்பாடி ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக இந்த காவல்துறை செயல்பட்டு இருக்கிறதா? மறைந்த முதலமைச்சர் அம்மையாரை ஏற்றி அனுப்பித்திருக்கிறார், மறைந்த முதலமைச்சர் கலைஞர் ஏற்றி அனுப்பி வைத்திருக்கிறார். ஆக கச்சத்தீவை மீட்கோம் என்று பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்னமும் தமிழ்நாடு காவல்துறையில் யாரோ ஒரு சிலர் யாருக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது ஏற்புடைய செயல் அல்ல. மக்களை மிரட்டக்கூடாது. ஜனநாயக ரீதியாக மக்கள் போராடுவதற்கும் தங்கள் உணர்வுகளை காட்டு வந்தோம், படகுல ஏறணும், 5 நிமிஷம் வந்தோம், இறங்கணும், ஒரு ஆர்ப்பாட்டத்தை கோரிக்கைகளை முன்வைத்தோம், முழக்கமிட்டோம், கலையிறோம். இல்ல யாருக்கு என்ன தொந்தரவு? என் மீனவர்களுக்கு என்ன தொந்தரவு? காவல்துறைக்கு என்ன தொந்தரவு? உளவுத்துறைக்கு என்ன தொந்தரவு? நாங்க இந்திய அரசால் பதிவு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக, கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகளாக நாங்கள் வருகை தந்து எமது மக்கள் போராடுகின்ற, துன்பப்படுகின்ற, துயரப்படுகின்ற, மிகப்பெரிய வழிகளோடு வாழ்கின்ற அந்த மக்களுக்கு நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். எங்கேயோ இருக்கிற கோட்டைப்பட்டினத்திலும், எங்கேயோ இருக்கிற ஜெகதாப்பட்டினத்திலும், எங்கேயோ இருக்கிற மல்லிப்பட்டினத்திலும், எங்கேயோ இருக்கிற ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடியிலே வாழ்கின்ற எமது மீனவ உறவர்களுக்கு வடதமிழ்நாட்டில் முந்திரி காட்டை நம்பி வாழ்கின்ற விவசாய குடியாக கொண்டிருக்கிற வேல்முருகனும் என் மண்ணுக்காக, என் மக்களுக்காக, என் தொப்புள் கொடி உறவுகளுக்காக வருவோம் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டம் என்பதை தெரிவித்து, மிகச் சிறப்பாக இரவு பகல் பாராமல் இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்த அருமை தம்பி முருகானந்தம், நியாஸ், கலை, இன்னும் எண்ணற்ற நிர்வாகிகளுடைய பெயர்களை நாங்கள் சொல்ல வேண்டும். அண்ணன் தனசேகரன் உள்ளிட்டவர்களுக்கு
தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து மாநில நிர்வாகிகள் நான் வருகிறேன் என்ற உடனேயே பல்வேறு சிரமம் பட்டு கரூர், திருச்சி பல்வேறு பகுதியிலிருந்து வருகிறார்கள். அப்படி வருகிற இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த உச்சி வெயிலிலும் கால்கெடுக்க காத்து நின்ற இந்த போராட்டத்திற்கு வலு சேர்த்த என் அருமை தாய்மார்களுக்கும் மீனவ உறவுகளுக்கும் இப்பகுதியுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தை தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு தயவு செய்து புரிந்து கொண்டு நியாயமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.